வெல்கம் டு டியூட்டர் எஜுகேஷனல் சேனல். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிபிஎஸ்சி 8th ஸ்டாண்டர்ட் ஹனி டியூ இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 1 த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் அந்த லெசனுடைய செக்ஷன் 2. டியரஸ்ட் கோனி, I write to you in a much happier frame of mind because something wonderful has just happened that I must tell you about at once. Dearest கோனி அப்படின்னு சொல்றாரு. அதாவது மிக நெருங்கிய நண்பர்கள் அவங்கள தான் டியரஸ்ட், நெருங்கிய உறவினர்கள், இந்த மாதிரி அவங்கள சொல்லக்கூடியதான் டியரஸ்ட். கடிதம் எழுதும்போது எழுதுவாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ரைட் யூ இன் எ மச் ஹாப்பியர் ஃப்ரேம் ஆஃப் மைண்டு, மிகவும் சந்தோஷமான மைண்டில் நான் உனக்கு இந்த லெட்டரை எழுதுகிறேன். ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மிக ஆச்சரியத்தக்க விஷயம் ஒன்று நடந்தது, அதை நான் உனக்கு சொல்லியே ஆகணும். தட் ஐ மஸ்ட் டெல் யூ அபவுட் அட் ஒன்ஸ், உடனே அதை நான் உனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். We were all standing to in our trenches yesterday morning. நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போர் வீரர்கள்லாம் போர் சண்டை போடும் பொழுது தன்னை மறைத்து கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த நிலத்தில் ஒரு ட்ரென்ச் பள்ளம் தூண்டி அதில் மறைஞ்சிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நாங்கள் எல்லாரும், இந்த படை வீரர்கள் எல்லாரும், நாங்கள்லாம் we were all standing to our ட்ரென்ச்சஸ் எஸ்டர்டே மார்னிங், நேற்று காலையில் நாங்கள் எல்லாரும் அந்த ட்ரென்ச்சஸில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம். கிறிஸ்மஸ் மார்னிங், அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு. இட் வாஸ் கிறிஸ்ப் அண்ட் குவைட் ஆல் அபவுட் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் மார்னிங் ஆஸ் ஐ ஹாவ் எவர் சீன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த நாள், மிகவும் அமைதியாக இருந்தது, அந்த நாள் அழகாக இருந்தது, நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நாளை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறார். அஸ் கோல்ட் அண்ட் ஃப்ராஸ்டி, குளிராகவும் இருந்துச்சு, பனி பொழிவும் இருந்தது. அஸ் அ கிறிஸ்மஸ் மார்னிங் ஷுட் பி, எப்படி கிறிஸ்மஸ் மார்னிங் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அன்னைக்கு இருந்தது. ஐ ஷுட் லைக் டு பி ஏபிள் டு டெல் யூ தட் வி பிகேன் இட் பட் த ட்ரூத். நான் இதை ஏன் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மை, பட் த ட்ரூத் என்ன, உண்மை, ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஐ ஆம் அஷேம்டு டு சே இஸ் தட் ஃப்ரிட்ஸ் பிகேன் இட். அந்த ஃப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்போனண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் படை வீரர்கள். இதை நான் சொல்றதுக்கு எனக்கு ஐ ஆம் அஷேம்டு டு சே, கொஞ்சம் எனக்கு வெக்கமா இருந்தது சொல்றதுக்கு. ஆனால் அந்த ஃப்ரிட்ஸ் அதை முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் சம்ஒன் saw a white flag waving from the trenches opposite. முதல்ல யாரோ அங்கே சம்ஒன் saw, யாரோ பார்த்தாங்க, எ ஒயிட் ஃப்ளாக், ஒரு வெள்ளை கலர் கொடி அங்கே வேவிங் அப்படின்னா அசைது, ஃப்ரம் த ட்ரென்ச்சஸ் ஆப்போசிட் அப்படின்னா இவங்களுடைய ட்ரென்ச்சஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரென்ச்சஸில். தென் தே வேர் காலிங் அவுட் அஸ் ஃப்ரம் அக்ராஸ் நோ மேன்ஸ் லேண்ட். அங்கே யாருமே இல்லாத பகுதிக்கு, நோ மேன்ஸ் லேண்ட், அந்த பகுதிக்கு எங்களை கூப்பிடுறாங்க. தே வேர் காலிங், கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டாமி, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் டாமி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. when we had got over the surprise, some of us shouted back. எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஆச்சரியத்தை நாங்கள் உணர்வதற்குள்ளேயே எங்களில் இருக்கக்கூடிய மக்களில் ஒருத்தர், அதாவது போர் வீரர்களில் ஒரு சில பேர், இவங்களும் திரும்ப சவுண்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஷவுட்டட் பேக்னா திரும்ப, இவங்களும் திரும்ப பதிலுக்கு இவங்களும் சவுண்டு கொடுக்குறாங்க. சேம் டு யூ ஃப்ரிட்ஸ், உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டு யூ, ஐ தாட் தட் வுட் பி தட், நான் நினச்சேன், ரைட் அவ்வளவுதான், ரைட் அப்படின்னு. வி ஆல் டிட், நாங்கள் எல்லாம் செய்தோம். பட் தென் சடன்லி ஒன் ஆஃப் தெம் வாஸ் அப் தட் இன் ஹிஸ் கிரேட் கோட் அண்ட் வேவிங் எ ஒயிட் ஃப்ளாக். திடீர்னு நாங்கள் திடீர்னு பார்த்தோம், அங்கே ஒருத்தர், அங்கே இருக்கக்கூடியவங்கள ஒருத்தர் அந்த ட்ரென்ச்சஸ்லேருந்து மேலே கிரே கலரில் பெரிய கோட்டு அணிஞ்சிருக்கிறாரு. அவர் ஒயிட் ஃப்ளாக், அந்த வெள்ளை கொடியை அசைச்சிக்கிட்டே இருக்காரு. டோன்ட் ஷூட் லேட்ஸ், சுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சம் ஒன் ஷவுட்டட், யாரோ ஒருத்தங்க சத்தம் கொடுக்குறாங்க, சுடாதீங்க அப்படின்னு சொல்லி.
அண்டு நோ ஒன் டிட், நாங்கள் யாருமே ஷூட் பண்ணலை. ஏன்னா படை வீரர்கள்னா எல்லாரும் துப்பாக்கியோடு இருப்பாங்க இல்லையா, எதிரில் திடீர்னு வர்றப்ப எதுவும் தாக்க வர்றாங்களோ அப்படிங்கிறதுக்காக அலர்ட் ஆவாங்க இல்லையா, அதனால தான் டோன்ட் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தெர் வாஸ் அனதர் ஃப்ரிட்ஸ் அப்பான் த பார்பேட் அண்ட் அனதர். அடுத்து ஒவ்வொருத்தராக வர்றாங்க. ஃப்ரிட்ஸ் அப்படின்னா அந்த ஜெர்மன் படை வீரர்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. கீப் யுவர் ஹெட்ஸ் டவுன், ஐ டோல்டு த மென், இட் இஸ் எ ட்ரிக் பட் இட் வாஸ் நாட். நான் என்னுடைய ஆட்கள்கிட்ட சொன்னேன், என்னுடைய படை வீரர்கள்ட்ட, ஹெட்டு தலையை கொஞ்சம் கீழே தலையை கீழே கவுந்துருங்க, இது வந்து ஒரு ட்ரிக்கு, ஆனால் இது ஏதோ ஒரு ட்ரிக்கு அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது இல்லை, ஆக்சுவலாக அது கிடையாது. ஒன் ஆஃப் த கிறிஸ்மஸ் ஜெர்மன்ஸ் வாஸ் வேவிங் எ பாட்டில் அபோவ் ஹிஸ் ஹெட். அந்த ஜெர்மனில் ஒரு படை வீரர்கள் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவனோட தலையில் பாட்டில் வச்சுக்கிட்டு தலையை வேவிங் ஆட்டிக்கிட்டே வர்றாப்புல. ஹிஸ் ஹெட். இட் இஸ் கிறிஸ்மஸ் டே டாமி, இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு டாமி அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹாவ் ஸ்னாப்ஸ், வி ஹாவ் சாசேஜ், வி மீட் யூ. எஸ், நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்னாப்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட ஸ்னாப்ஸ் அப்படின்னாக்க ஜெர்மன் நாட்டில் தயார் செய்யக்கூடிய பானம். அந்த பானம் வந்து தானியத்தினால் தயார் செய்யப்பட்டது, அதான் ஸ்னாப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதேமாரி சாசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் ஒரு சைட் டிஷ் மாதிரி. வி மீட் யூ, நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. பை திஸ் டைம், இந்த நேரத்தில் தேர் வேர் டசன்ஸ் ஆஃப் தெம் வாக்கிங் டுவோர்ட்ஸ் அஸ். நிறையா டசன்ஸ்னால் ஒரு 10-12 பேர் எங்களை நோக்கி வேகமாக வர்றாங்க. அக்ராஸ் நோமேன்ஸ் லேண்டு, அங்கே அந்த நோமேன்ஸ் லேண்டை நோக்கி வர்றாங்க. அண்ட் நாட் அ ரைஃபிள் பிட்வீன் தம், யார்கிட்டையுமே அவங்களுக்கு இடையில யார்கிட்டையுமே ரைஃபிள் கிடையாது, துப்பாக்கி யாரும் வச்சுக்கல. லிட்டில் பிரைவேட் மாரிஸ் வாஸ் அ ஃபர்ஸ்ட் அப். இங்கே எங்கள் சைடில் வந்து பிரைவேட் மாரிஸ் அப்படிங்கிறவன் தான் ஃபஸ்ட்டு மேலே எழுந்திரிக்கிறான். கமான் பாய்ஸ், வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறான். வாட் ஆர் வி வெயிட்டிங் ஃபார், எதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் தெர் வாஸ் நோ ஸ்டாப்பிங் தம், அங்கே வந்து அவங்க வர்றதுல எந்த இதுவும் இல்லை, ஸ்டாப்பிங்னாக்க நிற்கலை, அவங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஐ வாஸ் த ஆஃபீஸர், நான் தான் அந்த ஆஃபீஸரு, இந்த ஹெட்டுக்கு, இந்த படைக்கு. ஐ ஷுட் ஹாவ் ஸ்டாப்டு தம் தேர் அண்ட் தென், அவங்கள நான் அங்கேயே அப்பொழுதே நிறுத்தி இருக்கணும். ஐ சப்போஸ், பட் த ட்ரூத் இஸ் தட் இட் நெவர் ஈவன் அக்கர் டு மீ ஐ ஷுட். ஆனால் நான் வந்து அதை செய்யவே இல்லை. ஆல் அலாங் தேர் லைன் அண்ட் அவர்ஸ் ஐ குட் சி மென் வாக்கிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் ஒன் அனதர். அந்த லைன் இருக்கும் இல்லையா, எல்லை, அந்த எல்லையில் பார்த்தோம்னா எல்லாரும் இந்த பக்கமாக அந்த பக்கம் எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கிரே கோட்ஸ், கிரே கலர் கோட்ஸ் அணிஞ்சிக்கிட்டு, காக்கி கோட்ஸ் அணிஞ்சிக்கிட்டு, மீட்டிங் இன் த மிடில், அந்த எல்லை கோட்டு நடுவில் எல்லாரும் வாக்கிங் ஸ்லோலி எல்லாம் நடந்து போய் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தம், அதில் நானும் ஒருத்தர். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ், இதில் நானும் ஒரு பங்கு. இன் த மிடில் ஆஃப் த வார் வி வேர் மேக்கிங் பீஸ். அந்த ஆக்சுவலாக அந்த வார் நடக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த இடத்துல ஒரு அமைதியை உண்டாக்கியிருக்கிறோம். இந்த சமயத்தில் யூ கெனாட் இமேஜின், உன்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. டியரஸ்ட் கோனி, மை ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் ஐ லுக்டு இன் டு த ஐஸ் ஆஃப் த ஃப்ரிட்ஸ் ஆஃபீஸர் ஹூ அப்ரோச்டு மீ. அந்த என்னுடைய நண்பர்கள் அங்கேருந்து வந்தாங்க இல்லையா, ஃப்ரிட்ஸ் ஜெர்மன் படை வீரர்கள், அவங்கள தானே ஃப்ரிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரிட்ஸ் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடிய ஹெட்டு, ஹூ அப்ரோச்டு மீ, என்னை பார்த்து வர்றாரு. ஹேண்ட் அவுட் ஸ்ட்ரெச்டு, கை கட்டிக்கிட்டு வர்றாரு. ஹேண்ட்ஸ் வூல்ஃப், உடனே கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, என்னுடைய நேம் ஹேண்ட்ஸ் வூல். ஹி செட், கிரிப்பிங் மை ஹேண்ட் வார்ம்லி அண்ட் ஹோல்டிங் இட், இறுக்கி என் கையை பிடிச்சி சொல்கிறாரு ஹேண்ட்ஸ் வூல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் ஃப்ரம் டஸ்ஸட் டார்ஃப், நான் வந்து டஸ்ஸட் டார்ஃப்லேருந்து வர்றேன் அப்படின்னு அவருடைய அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஐ பிளே த செல்லோ இன் த ஆர்கெஸ்ட்ரா, ஆர்கெஸ்ட்ராவில் நான் செல்லோ அப்படிங்கக்கூடிய இசைக்கருவி, வயலின் இருக்கு இல்லையா, அதோட லார்ஜ், அந்த வயலின் மாதிரியே லார்ஜாக பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவிக்கு பேர் தான் செல்லோ. அந்த கருவியை நான் வாசிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்கெஸ்ட்ராவில் அவர் வாசிப்பாராம். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னார். கேப்டன் ஜிம் மேக்பர்சன், ஐ ரிப்ளைடு. இப்போ அதுக்கு நான் பதில் சொன்னேன். நான் வந்து கேப்டன் ஜிம் மேக்பர்சன், என்னுடைய பேர் மேக்பர்சன், ஜிம் மேக்பர்சன் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ டூ, நானும் அவருக்கு சொன்னேன் ஹாப்பி கிறிஸ்மஸ், உனக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி. ஐ எம் அ ஸ்கூல் டீச்சர் ஃப்ரம் டார்செட், என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் டார்செட்டில் நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். இந்த வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து, இங்கிலாந்துடைய வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன். டார்செட், ஹீ ஸ்மைல்டு, டார்செட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரித்தார். அவர்
ஐ நோ திஸ் பிளேஸ், இந்த இடம் எனக்கு தெரியும். ஐ நோ இட் வெரி வெல், எனக்கு நல்லா தெரியும் அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாரு. வி ஷேர்டு மை ரம் ரேஷன் அண்ட் ஹிஸ் எக்ஸலண்ட் சாசேஜ். நான் வச்சுருந்த ரம் அதையும் அவர் வச்சுருந்த சாசேஜ் ரெண்டையும் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் வி டாக்டு கோனி, ஹவ் வி டாக்டு, நாங்கள் பேசினோம் கோனி, எப்படி நாங்கள் பேசினோம். ஹீ ஸ்போக் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ், அவன் வந்து மிகவும் அழகாக இங்கிலீஷ் பேசினான். பட் இட் டேர்ன்ட் அவுட் தட் ஹி ஹேட் நெவர் செட் ஃபுட் இன் டார்செட். ஆனால் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவன் டார்செட் பக்கமே போனதில்லை, காலடி வச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. நெவர் ஈவன் பீன் இன் டு இங்கிலாந்து, இங்கிலாண்டில் கூட அவர் இருந்தது மாதிரி தெரியலை அவருடைய பேச்சில் பார்க்கும்போது. ஹி ஹேட் லேர்ன்டு ஆல் ஹி நியூ ஆஃப் இங்கிலாந்து ஃப்ரம் ஸ்கூல். ஆனால் அவர் எப்படி கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, ஸ்கூலில் இருந்துக்கிட்டே இங்கிலாந்து பற்றி விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். அண்டு ஃப்ரம் ரீடிங் புக்ஸ் இன் இங்கிலீஷ், அதே மாதிரி இங்கிலீஷ் புக்கு படிக்கிறதன் மூலமாகவும் தெரிஞ்சிருக்கிறாரு. ஹிஸ் ஃபேவரைட் ரைட்டர் வாஸ் தாமஸ் ஹார்டி, அவருக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால் தாமஸ் ஹார்டி. ஹிஸ் ஃபேவரைட் புக்கு ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரௌடு, அவருக்கு பிடிச்ச மிகவும் பிடித்தமான புக்கு எது அப்படின்னு சொன்னால் ஃபார் ஃப்ரம் மேடிங் க்ரௌட் அப்படிங்கிற புத்தகம் தான். ஸோ அவுட் தேர் இன் நோ மேன்ஸ் லேண்ட் வி டாக்டு ஆப் பத்ஷேபா அண்டு கேப்ரியல் ஓக் அண்டு சர்ஜென்ட். நாங்கள் அந்த நோமேன்ஸ் லேண்டில் உட்காந்து நாங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பத்ஷேபா பற்றியும் கேப்ரியல் ஓக் அப்படிங்கிற அந்த மரம் அதை பற்றியும் பேசிக்கிருந்தோம். அண்டு செர்ஜென்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், செர்ஜென்ட் ட்ராய் பற்றி, அண்டு டார்செட் பற்றி பேசியிருந்தோம். ஹி ஹேட் அ ஒய்ஃப் அண்டு ஒன் சன் பார்ன் ஜஸ்ட் 6 months எகோ. அவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்கான், ஒரு பையன். அவன் இப்போ ஒரு 6 months பிஃபோர் தான் பிறந்திருக்கிறான். ஆஸ் ஐ லுக்டு அபவுட் மீ தேர் வேர் ஹடல்ஸ் ஆஃப் காக்கி அண்ட் கிரே எவ்ரிவேர். நான் இங்கேருந்து பார்க்கும் பொழுது, அங்கே சுற்றி பார்க்கும்போது, அங்கே ஹடல்ஸ் அப்படின்னா குவிஞ்சு இருக்குது. என்னென்ன அப்படின்னா காக்கி அண்டு கிரே கோட்ஸ், எங்கே பார்த்தாலும் காக்கி கோட்ஸு கிரே கோட்ஸு எல்லாம் அங்கங்கே குவிஞ்சு இருக்குதான். ஆல் ஓவர் நோ மேன்ஸ் லேண்டு, அந்த நோ மேன்ஸ் லேண்டு ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்மோக்கிங், லாஃபிங், டாக்கிங், ட்ரிங்கிங், ஈட்டிங். அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்மோக்கிங் புகை விட்டுக்கிட்டு இருக்காங்க, புகை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. லாஃபிங் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரிங்கிங் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈட்டிங் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹான்ஸ் வூல்ஃப் அண்ட் ஐ ஷேர்டு வாட் வாஸ் லெஃப்ட் அவர் யுவர் ஒண்டர்ஃபுல் கிறிஸ்மஸ் கேக். அந்த ஹான்ஸ் வூல்ஃப் இருக்கார்ல, அந்த எதிர் கேப்டன் அவரும் நானும் எங்களுடைய அந்த இந்த கிறிஸ்மஸ் கேக் இருந்த கிறிஸ்மஸ் கேக்கை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஹீ தாட் த மார்சிப்பன் வாஸ் த பெஸ்ட் ஹீ ஹேட் எவர் டேஸ்டட். அவன் நினச்சான் அந்த மார்சிப்பன் இருக்குல்லையா, மார்சிப்பன் அப்படிங்கிறது இந்த கேக்கு மேலே ஒரு வரக்கூடிய லேயர், அது சுகர், பாதாம் பருப்பு, எக்கு 3ஐயும் கலந்து அது லேயராக செஞ்சுருப்பாங்க. அது அவர் அந்த ஹான்ஸ் வூல்ஃப் என்ன சொன்னான்னாக்க, இது மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஐ அக்ரீடு, நான் அதை ஒத்துக்கிட்டேன். வி அக்ரீடு அபவுட் எவ்ரி திங் அண்ட் ஹி வாஸ் மை எனிமி. நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒத்துப்போனோம். அதே நேரத்தில் அவன் வந்து என்னுடைய எனிமி. தேர் நெவர் வாஸ் அ கிறிஸ்மஸ் பார்ட்டி லைக் இட். இது வரைக்கும் இது போல் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி இது வரைக்கும் இருந்ததில்லை கோனி. தென் அடுத்து சம்மொன் ஐ டோன்ட் நோ ஹூ பிராட் அவுட் எ ஃபுட்பால். யாரோ ஒருத்தர், அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு ஃபுட்பால் கொண்டு வந்தாங்க. கிரேட் கோட்ஸ் வேர் டம்ப்டு இன் பைல்ஸ் டு மேக் கோல் போஸ்ட். கிரே கோட்ஸ் அப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் கோல் போஸ்ட்டுக்காக அதை டம்ப் பண்ணி இது ஃபுட்பால் விளையாடும்போது கோல் போஸ்ட் வேணும் இல்லையா, அதை டம்ப் பண்ணி நாங்கள் அதை வந்து கோல் போஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் வி நியூ இட் வாஸ் டாமி அகேன்ஸ்ட் ஃப்ரிட்ஸ் அவுட் இன் த மிடில் ஆஃப் நோ ஒன்ஸ் லேண்ட். அடுத்த விஷயம் எங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, இந்த டாமி எகென்ஸ்ட் ஃப்ரிட்ஸ் அவுட், அப்போ டாமி வந்து ஃப்ரிட்ஸுக்கு எகென்ஸ்ட் அவுட் ஆகிட்டார் இந்த மிடில் ஆஃப் நோ மேன்ஸ் லேண்டில். ஹான்ஸ் வூல்ஃப் அண்டு ஐ லுக்டு ஆன் அண்டு சேர்டு. இதை பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும், ஹான்ஸ் வூல்ஃபும் நானும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், சந்தோஷப்பட்டோம். கிளாப்பிங் அவர் ஹேண்ட்ஸ், கை தட்டிக்கிட்டு இருந்தோம். அண்டு ஸ்டாம்பிங் அவர் ஃபீட், தொடையை தட்டிக்கிட்டு இருந்தோம். டு கீப் அவுட் த கோல்டு ஆஸ் மச் ஆஸ் எனி திங். கோல்டு இது பண்ணுறதுக்காக, அதை குளிரை போக்குறதுக்காக நாங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தெர் வாஸ் அ மொமெண்ட் வென் ஐ நோட்டீஸ்டு அவர் ப்ரீஸ் சிங்கிங்
மிங்லிங் இன் த ஏர் பிட்வீன் அஸ். ஒரு ஒரு மொமெண்ட்டில், ஒரு நேரத்தில் நாங்கள் 2 பேரும் விடக்கூடிய அந்த மூச்சு காற்று ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அந்த ஏரில் எங்கள் 2 பேருக்கு இடையில அது கலந்து போணுச்சு. he saw it too and smiled. அவனும் அதை பார்த்துட்டு சிரிச்சான். ஜிங் மேக் பர்சன் he said after a while. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சொன்னான், ஜிங் மேக் பர்சன் என்னுடைய பேரை சொன்னான். ஐ திங்க் திஸ் இஸ் ஹவு வி ஷுட் ரிசால்வ் திஸ் வார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படித்தான் நம்முடைய வாரை வந்து நம்முடைய போரை முடிக்கணும். எ ஃபுட்பால் மேட்ச்சு, நோ ஒன் டைஸ் இன் எ ஃபுட்பால் மேட்ச். ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் யாருமே ஒருவரும் அதில் இறக்கிறது கிடையாது. நோ சில்ட்ரன் ஆர் ஆர்ஃபண்ட். எந்த ஒரு குழந்தையும் அனாதையாக்கப்படுவதில்லை. நோ வைஃப்ஸ் பிகம் விடோஸ். எந்த மனைவிகளும் விடோஸாக ஆக போகிறதில்ல இந்த ஃபுட்பால் மேட்ச்சில். ஐ வுட் ப்ரிஃபர் கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஐ டோல்டு ஹிம். நான் அவன்கிட்ட சொன்னேன். தென் we Tommies could be sure of winning probably. We laughed at that and together we watched the game. அந்த சொல்லிட்டு then we Tommies could be sure of winning. நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அந்த கேமை பார்த்தோம். we watched the game. sad to say, சொல்கிறதுக்கு ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, கோனி ஃப்ரிட்ஸ் ஓன். ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதாவது ஜெர்மன் டீம் ஜெயிச்சிட்டாங்க. 2 goals to 1. நாங்கள் 1 கோல் போட்டால் அவங்க 2 கோல் போட்டிருக்காங்க. பட் ஆஸ் ஹான்ஸ் வுல்ஃப் ஜென்ரஸ்லி செட். ஆனால் ஹான்ஸ் வுல்ஃப் என்ன சொன்னா அப்படின்னாக்க, ஜெனரஸ்லி அப்படின்னா பெருந்தன்மையோடு சொல்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் கோல் வாஸ் வைடர் தேன் தயர்ஸ். நாம் போட்ட கோலை விட, அவங்க போட்ட கோலை விட நம்முடைய கோல் வைடர், மிகப்பெரிய கோல். நீங்கள் போட்டது 1 கோலாக இருந்தாலும் அது மிகப்பெரிய கோல் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இட் வாஸ் நாட் குவைட் ஃபேர். ஆனால் இது வந்து நியாயமற்றது. த டைம் கேம், நேரம் வந்தது. அண்ட் ஆல் டூ சூன் வென் த கேம் வாஸ் ஃபினிஷ்டு. கேம் முடிஞ்சதுக்கப்புறம் த ஸ்னாப்ஸ் அண்ட் த ரம் அண்ட் த சாசேஜ் ஹேட் அ லாங் சின்ஸ் ரன் அவுட். அது எல்லாமே வந்து ரொம்ப நேரமாக இருந்தது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் வி நியூ இட் வாஸ் ஆல் ஓவர். நாங்கள் நினச்சோம் இது அவ்வளோதான், எங்களுக்கு தெரிஞ்சுது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு. ஐ விஷ்டு ஹான்ஸ் வெல் அண்ட் டோல்டு ஹிம் ஐ ஹோப்டு ஹி வுட் சீ ஹிஸ் ஃபேமிலி அகெயின் சூன். நான் அவனை வாழ்த்தினேன் ஹான்ஸை. அதே நேரத்தில் நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நீ திரும்பி உங்களுடைய ஃபேமிலியை போய் பார்ப்ப அப்படின்னு நான் சொன்னேன். தட் த ஃபைட்டிங் வுட் எண்ட். அந்த சண்டை முடியும். அண்ட் வி குட் ஆல் கோ ஹோம். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம். I think that is what every soldier wants on both sides, Hans Wolf said. இதைத்தான் 2 சைடுலையும் இருக்கக்கூடிய படை வீரர்கள், அதாவது 2 பக்கமும் இருக்கக்கூடிய படை வீரர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹான்ஸ் வூல்ஃப் சொல்கிறாரு. டேக் கேர், கவனம் எடுத்துக்குங்க. ஜிங் மேக் பர்சன் என்கிட்ட சொல்லிட்டு போனார். ஐ ஷால் நெவர் ஃபர்காட் திஸ் மொமெண்ட் நார் யூ. இந்த நிகழ்வை நான் மறக்கவும் மாட்டேன், உங்களையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. He saluted and walked away from me slowly, unwillingly. அவர் எனக்கு சல்யூட் பண்ணார், வணக்கம் வச்சார், என்னை விட்டு நடந்து போனார், மெதுவாக நடந்து போனார். அன்வில்லிங்லி அப்படின்னா விருப்பமே இல்லாமல், போக மனசே இல்லாமல் போனார். ஐ ஃபெல்ட், நான் அதை உணர்ந்தேன். He turned to wave just once. மறுபடியும் திரும்பி கையை அசைக்கிறதுக்காக திரும்பினார். And then became one of the hundreds of grey-coated men drifting back towards their trenches. அடுத்து அந்த கிரே கோட்டட் மென்ஸ், அவங்க கூட ஆளுங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிரே கோட்டட் மென் இருக்காங்களே, அவங்க கூட இவரும் போய் கலந்துக்கிட்டாரு. தட் நைட் பேக் இன் அவர் டக்அவுட்ஸ் வி ஹியர்ட் தம் சிங்கிங் எ கரோல் அண்ட் சிங்கிங் இட் குவைட் பியூட்டிஃபுல்லி. அன்னைக்கு இரவு நாங்கள் எங்களுடைய இதில் டக்அவுட்ஸில் இருக்கும்போது, நாங்கள் தங்குற இடத்துல இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு. ஏன்னா அவங்க பாடிக்கொண்டிருக்க அந்த கிறிஸ்மஸில் பாடக்கூடிய பாடல் கரோல் எல்லாம் ஒன்றா கோரஸாக பாடக்கூடியது. அண்டு சிங்கிங் இட் குவைட் பியூட்டிஃபுல்லி, மிகவும் அழகாக பாடிக்கொண்டிருந்தார்கள். இட் வாஸ் ஸ்டில்லி நேச் சைலண்ட் நைட். அது வந்து அந்த பாடல் வந்து ஸ்டில்லி நேச் சைலண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி. அவர் பாய்ஸ் கேவ் தம் எ க்ரௌசிங் கோரஸ். எங்களுடைய ஆட்கள் இங்கேருந்து கோரஸ் கொடுத்தாங்க. வைல் ஷெப்பர்ட்ஸ் வாட்ச்டு. ஷெப்பர்ட்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வி எக்ஸ்சேஞ்சு கேரோல்ஸ் ஃபார் அ வைல். கேரோல் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அந்த பாடலை. அண்ட் தென் வி ஆல் ஃபெல் சைலண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் அமைதியாகிட்டோம்.
We had a time of peace and goodwill, a time I will treasure as long as I live. இந்த நேரம் நாங்கள் வந்து மிகவும் அருமையான அமைதியான நேரம், அதுவும் குட்வில் மிகப்பெரிய சொத்தாக இது நினைக்கிறோம். அண்ட் ஐ வில் ட்ரெஷர் as long as I live. நான் வாழும் வரை இதை மிக பெரும் ட்ரெஷராக நான் நினைக்கிறேன். டியரஸ்ட் கோனி, பை கிறிஸ்மஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில், திஸ் வார் வில் பி நத்திங், இந்த போருங்கிறது ஒன்றுமே இருக்காது. பட் அ டிஸ்டன்ஸ் அண்ட் டெரிபிள் மெமரி, ஆனால் இந்த மெமரி வந்து மிகவும் பயங்கரமான மெமரி, ஞாபகத்தில் இருக்கும். ஐ நோ ஃப்ரம் ஆல் தட் ஹேப்பன் டுடே ஹவு மச் போத் ஆர்மிஸ் லாங் ஃபார் பீஸ். இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இன்னைக்கு நடந்த நிகழ்வில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, எல்லோருமே எனிமீஸ் ஆர்மிஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே லாங் ஃபார் பீஸ் அப்படின்னா அமைதிக்காக தான் அவங்க இயங்குகிறார்கள். லாங் அப்படிங்கிறது இயக்கம் இயங்குதல். we shall be together again soon, நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்றாக சேருவோம். டுகெதர் again soon, விரைவில் ஒன்று சேருவோம். ஐ am sure of it, அதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். யுவர்ஸ் லவ்விங் ஜிம் மேக்பர்சன்.